சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நாம் நம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அதற்கு நம் பங்காரு தெய்வத்தின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. குச்சிகள் பலவற்றை ஒன்று சேர்த்து கட்டிய விறகு கட்டையை உடைக்க முடியாது. அதுபோல புலன்களை ஒன்று சேர்த்து மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் யாராலும் உன்னை அசைக்க முடியாது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தர்மபுரி மேற்கு மாவட்டம் கவுண்டர் கொட்டாய் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. உலகெல்லாம் சக்தி நிறைவங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் நம்மா சொல்லியிருப்பாங்க. அதுபோல் ஒரே தாய் ஒரே குலம் நம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்னங்க நம்ம இங்கே ஒவ்வொரு சின்ன எந்த மதம் ஜாதி மதம் வேறுபாடு இன்றி எல்லாருமே தொண்டு செஞ்சு அம்மா எல்லாருமே அரவணைச்சு தொண்டு செய்ய வச்சு இங்கே ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. அம்மா மாதிரி இங்கே தொண்டு செஞ்சு வளர்க்குற அளவுக்கு வேறு எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி நான் பார்க்கல. சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து இங்கே தொண்டு செய்ய வச்சு ஆன்மீகனா என்ன, அதை பற்றின புரிதல் என்ன, அது மூலமாக நம்மளால் என்ன அடைய முடியும், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இங்கேருந்து மருவத்தூரில் தான் கற்றுக்கிட்டேன். அம்மாவோட அனுபவங்களை சொல்லணும் ஏகப்பட்ட இருக்குது. அதில் ஒன்று சொல்லணும்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது என்ன டாக்டருங்க சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. இங்கே தான் இப்போது ஓங்காரத்து கலந்த பிறகு இப்போ தான் நடந்தது, 2026 தான் நடந்தது. நாங்கள் அம்மாயிடம் ஒரு பாத பூஜை பண்ணி, அம்மா இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அம்மா மௌனமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு அதே போயிட்டோம். அடுத்தது அம்மா ரிசல்ட் ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நாங்கள் அம்மாவே வேண்டிகிட்டு இருந்தோம். மூலமந்திரம் 1008 வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். அம்மா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து அமைதியாக அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ரிசல்ட் எப்படின்றாலும் எனக்கு தெரியாது, வரட்டும் பார்த்துக்கலான்வாங்க. அம்மாகிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மனசில் இருந்தது, நான் இருக்கேன் போனேன் அப்போ ஏற்கனவே பாத பூஜையில் அம்மா ஓங்கிறதுக்கு கலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் அப்படியே இருக்கும்போது இன்றைக்கி நேற்று ரிசல்ட் வந்தது. அதில் டாக்டருங்களே வியப்படைஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை, ரிசல்ட் நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு வெறும் ஆப்ரேஷன் பண்ணாலே போதும், ஆப்ரேஷன்லேயே முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்ம அது எப்படி நம்ம உணர்வோன்னா தொண்டு செய்ய தான் நம்மளுக்கு அது புரியும். அம்மா எல்லாத்தையுமே தொண்டு செஞ்சு தான் நம்ம ஒரு கர்ம வினையை கழிக்கணும், ஊழ்வினையை நம்ம இங்கே கழிக்கிறதுக்கு நம்ம தொண்டு செய்யணும் அம்மா சொல்லியிருப்பாங்க. தொண்டு தான் முக்கியம், தொண்டு தான் தர்மம். அதுதான்மா எல்லாருக்குமே இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்குமே பாமர ஜனங்களுக்கு வரைக்கும் அம்மா சொல்லிக் கொடுக்குறது. தொண்டு செய்யுங்க. இங்கே ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இங்கே எல்லாருமே தொண்டு செய்யணும். எல்லாரும் வாங்க, மேல்மருவத்தூர் தொண்டு செய்யுங்க, அம்மாவோட அருள் பெறுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி.
அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.